டிடிவி எதிர்த்து நான் பேசுகிறேன். முதல்ல இது என்ன நினைச்சாங்க திமுகலாம் பயந்துக்கிட்டு எனக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் போகிறதுக்கு அங்கே அறிவாளர்கள் கூப்பிட்டு சொன்னப்பெல்லாம் யோசிச்சாச்சு. நான் கூப்பிட்டேன் ஐயப்பனை கூப்பிட்டு சொன்ன ஏற்பாடு பண்ணுவோம். இவங்க போய் ஏற்பாடு பண்ணேன். இந்த கூட்டத்தில் நான் பேசுகிறேன் கலைஞர் டிவி வச்சுக்கிட்டு நான் பேசுறது பூரா அந்த பேசி முடிச்சதுக்கப்புறம் சின்னமூலூர் சேர்மன், அப்புறம் வந்து கமுதி சேர்மன், அப்புறம் வந்து தேனி சேர்மன், பெரியகுளம் சேர்மன், எல்லாம் பொம்பளை லேடிஸ். இவங்க எல்லாம் என்ன சொல்றது, ஐயா எங்கள் ஊருக்கு அவங்க பேசுறது இதே மாதிரி வந்து டிடி கேட்ஸ் பேசுகிறா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏமா 3 நாளாக நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் ஏற்பாடு பண்ண. இப்போ என்ன ஐயா இவ்வளோ நல்லா பேசுங்கன்னு எனக்கு தெரியாதுயா, இவ்வளோ அழகாக நல்லா பேசுறீங்க, சூப்பராக இருக்கீங்க. அவங்க இப்போ சென்ற இடங்களெல்லாம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர், நிர்வாகிகள் அத்தனை பேரும் சொன்னது பிரச்சாரம் அருமையாக பேசுகிறார், சிறப்பாக பேசுகின்றார், நல்ல கருத்தோடு பேசுகின்றார் சொன்னார்கள். நம்பியார் கூட சொன்னாங்க, நீங்கள் வந்து பேசிட்டு போனதுக்கப்புறம் எல்லாரும் வாக்களித்தார்கள், அதை தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். எல்லா தொகுதிக்கும் போனேன், 18 தொகுதிக்கு போனேன். 18 தொகுதிக்கு ஒரே காரில் ஒரு டிரைவரோட, நான் மட்டும் ஒரு டிரைவர், நானும் 2 பேரும் எல்லா ஊருக்கும் போனேன். எல்லா ஏரியாவிலும் போய் அவங்கவுங்க அங்கங்கே எனக்கு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணாங்க. வைபவ் தான் எனக்கு கூட இருந்து பின்பலமாக இருந்து எல்லா இடத்துலையும் எனக்கு கோஆர்டினேட் பண்ணி இந்த கூட்டங்கள்லாம் கூட்டுவதற்கு அருமையாக வைபவ் ஏற்பாடு செய்வதற்கு எல்லா இடத்துலையும் போய் பேசுகிறேன். போகிறோம் எல்லா தொகுதியிலும் போய் பேசுகிறேன். தஞ்சாவூரில் கூட இவங்க வந்து பேசிட்டு ஒத்த நாட்டில் போய் பேசினா அங்கேயும் அவங்க கசந்தாங்க. இல்லை இப்படிலாம் பேசுறீங்க, இவ்வளோ பேசுறீங்க, நல்ல தேர்தல் அரசியல். ஏன்னா நானே 30